ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏற்காட்டில் உள்ள பக்கோடா வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு அழகு, பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறம்போது பார்த்தா நிறைய குரங்குகள் இந்த இடத்துல இருந்துச்சு. சரி, அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வியூ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏற்காடுக்கு எப்போ போகிற சமயமோ மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைம் தான் கொஞ்சம் வெயிலோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சன்லைட்டில் எல்லா இடங்களும் பார்க்கும்பொழுது அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது கீழே சேலம் சிட்டி தெரிகிறதா எல்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்க்குறம்போது ரொம்ப உயரமானத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிந்தது. என்னுடைய பையன் ஒரு இது வாங்கி இதை போட்டு அது விளாண்டுட்டு இருந்தான். ஹாலிடே வந்தாலே ஒரே ஜாலி தான், ஒரே வைபோட பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குற இடங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நீல வானம், அதில் சன்லைட் படுறது, மரங்கள், அதில் வேரியண்ட் க்ரீன் கலரில் தெரிகிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஹில் ஸ்டேஷன் தாங்க, அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே நல்ல இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாகவும் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறத நினச்சி ரொம்பவே பெருமையாக இருந்தது. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்ம போகிறப்போ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். சிட்டி லைஃப்பை விட்டு ஒரு 2 நாள் இந்த இடம் போய் பார்க்கும்பொழுது எவ்வளோ அமைதியாக எல்லாம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது. ரொம்ப பசுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தது. பாருங்கள், எத்தனை குரங்குங்க, யாருமே நிற்கக்கூடாது விடலை. நான் வீடியோ ஷூட் பண்ணி இவ்வளோ எடுத்ததே பெரிய ஆச்சரியமான விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு பயந்து நின்று எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று ரசிக்கலான்னு பார்த்தாலும் நம்மளை விட மாட்டேது. இந்த மங்கீஸ் எல்லாம் விரட்டி விட்டுருச்சு. ஸோ இந்த சுற்றி முற்றி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஏற்காடுக்கு வரும்போது நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த காதில் மாட்டுறது தான் விற்கிறாங்க. அது நல்லா அது ரொம்ப வெரைட்டி நிறையா இருக்குது. அப்புறம் அதை வச்சு விளையாடுற மாதிரி கூட நிறையா இருக்குது. அந்த பசங்களாம் கூட வாங்கியிருந்தாங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். ரொம்ப ப்ரைஸும் சீப்பாகவே கிடைக்கிது. கண்டிப்பாக அந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே சில கடைகள் இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஏற்காட்டில் சைட் சீயிங் எத்தனையோ இடங்கள் இருக்குது. நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். வீடியோஸை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கேரளா ட்ரிப். ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.